ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எதுவுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதை பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 டிகிரியோட கம்பேரிஷன் தான். முக்கியமாக நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு, யூஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல பிகாம் அப்படி கூட நம்மளுக்கு சொல்லலாம். ஏன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு தான் நிறைய ஒரு டவுட் இருக்குது. அதாவது எம்பிஏ படிக்கலாமா, எம்காம் படிக்கலாமா, எம்காம் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எம்பிஏ படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை வேறு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எம்காம் படிக்கலாமா இல்லை எம்பிஏ படிக்கலாமா, 2 பேர்த்தில் யாருக்கு அதிகப்படியாக பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா எம்காம்லேயும் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு, எம்பிஏலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு. ஸோ 2 பேர்த்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும், டெக்னிக்கல் ஜாப் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா எம்காமா இல்லை எம்பிஏவா, சப்போஸ் எம்பிஏ அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சிங்கிள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எம்காமா இல்லை எம்பிஏவா என்ன மாதிரி பேங்க் ஜாப் போகலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ கிட்டத்தட்ட 3000க்கு மேலே வீடியோ இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு நம்ம சேனலோட வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எம்காமா எம்பிஏவா, அதாவது பேங்க் ஜாப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்காம் போகலாமா எம்பிஏ போகலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எம்காமை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏலுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பேங்க் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்து உங்களுக்கு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எம்பிஏல நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும். ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஐடியா நம்ம பார்த்துடலாம். அதாவது காமனாக ஒரு எம்காம் இல்லை எம்பிஏ 2 பேத்துக்குமே என்ன மாதிரியான பேங்க் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ நிறைய வீடியோவில் இதுக்கான டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு 70-80% மேலே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் எம்காம் தான் படிச்சிருக்கணும், எம்பிஏ தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சுட்டு இப்போ தான் எம்காம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை எம்பிஏ ஜாயின் பண்ணுறீங்க இல்லை இனிமேல் தான் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் படிக்காமல் கூட உங்களோட சிங்கிள் யூஜி பேஸில் நிறைய கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிளரிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளரிக்கல் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிம்பாங்க. ஐபிபிஎஸ்ல கிளரிக்கல் வருது, அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வருது உங்களுக்கு, எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட் வருது. இது எல்லாமே கிளரிக்கலுக்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 21 28 வரை வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் கேட்பாங்க உங்களுக்கு. இதுவே எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸர் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி ஸ்டார்டிங் சொல்லி ஒரு 30,000க்கு மேலே இருக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 21 30 வரையும் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்காம் தான் படிக்கணும் இல்லை எம்பிஏ தான் படிக்கணும் இல்லை இந்த யூஜி தான் படிச்சிருக்கணும், பிஏ தான் படிச்சிருக்கணும் இல்லை பிகாம் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் இந்த கிளர்க் பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளர்க் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங், பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி. முக்கியமாக ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எம்காமாக இருக்கட்டும் எம்பிஏவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு 80% மேலே இருக்க கவர்மெண்ட் ஜாப்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. எந்த கவர்மெண்ட் ஜாப்மே இவ்வளோ தான் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும், 60 above வச்சிருக்கணும், 90 above வச்சுருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அப்படிலாம் எதுவுமே சொல்கிறதில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் எஃபர்ட் பேஸில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 90 above % வச்சிருக்காங்க. பட் எக்ஸாமில் மார்க் கட் ஆஃப் கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. இதுவே நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணி ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டு கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதா இல்லை. கட் ஆஃப் கிளியர் பண்ணும் உங்கள் கேட்டகரி வைஸாக உங்களுக்கு கட் ஆஃப் வாங்கியிருக்கணும் நீங்கள். ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ டாப்பிக்கில் போயிடலாம். எம்காமா எம்பிஏவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். எம்காமுக்கு அவ்வளோக்கா டெக்னிக்கலாக பேங்க் ஜாப்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ எம்பிஏ
அதுவும் எம்பிஏல ஒரு சில ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த 3 ஸ்ட்ரீமில் என்ன வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு எம்பிஏ தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணுங்க அப்படின்னா. பட் அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர், மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்பிஏல ஒரு ஹச்ஆரோ இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஹச்ஆரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம். இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான். பட் ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல அந்த பேங்க்கான வேகன்சி உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐலையும் எஸ்ஓக்கான வேகன்சி வருது. ஸோ இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சில இடத்துல ஜஸ்ட் எம்பிஏ ஹச்ஆர் இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த சேலரி டீட்டெயிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஜாபுக்கு கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்பிஏல ஹச்ஆர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இனிமேல் தான் எம்பிஏ எடுக்க போகிறீங்க, இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. உங்களுக்கு ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழேயும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழேயும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது உங்களுக்கு. பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஐபிபிஎஸ் எஸ்ஓ பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே எம்பிஏல வந்து நீங்கள் ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது. ஸோ இதுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி இந்த டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்காமா எம்பிஏவா எது பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படின்னு முக்கியமாக பேங்க் ஜாப்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிகிரி கூட இந்த பிஜி கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிங்கிள் யூஜி முடிச்சாவே நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு டெக்னிக்கலாக தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்காம் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏ அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எம்பிஏலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எம்காம் படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா ரெண்டுக்குள்ள முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.